بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا وسيدنا وحبيبنا وقدوتنا وأسوتنا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف: إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وإن شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சலாத்தும் சலாமும் அகிலத்தின் அருக்குடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது உத்தம தோழர்களின் மீதும் மற்றும் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவனது அருளை தேடியவர்களாகவும் அவனது மன்னிப்பை தேடியவர்களாகவும் அவனை வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் ரமலான் மாதத்தை அடைந்து அதிலே 4 நோன்புகளை நிறைவேற்றிவிட்டு 5வது நோன்புக்காக நாம் எல்லாம் அமல்களின் மூலம் தயாராகி கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மீதமுள்ள நோன்பை அல்லாஹ் நமக்கு முழுமைப்படுத்தி கொடுத்து அதற்குரிய நற்கூலியை நாளை மறுமையில் வழங்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து எனது இந்த உரையை துவங்குகிறேன். நம்முடைய இந்த ரமலான் தொடர் உரையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்பை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். அதனுடைய வரிசையில் நபி அவர்கள் சொன்ன முக்கியமான முன்னறிவிப்புகள்ல ஒன்றுதான் தன் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்த முன்னறிவிப்பு தான் இந்த செய்தி. இது சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுகிறது. இந்த முன்னறிவிப்பை பார்ப்பதற்கு முன்னால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சிறப்பு என்ன, ஏனைய சஹாபிய பெண்மணிகளுக்கு மத்தியில் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற இடம் என்ன என்பதை குறித்து நாம் தெரிய கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். முஸ்னத் அஹ்மத் என்ற நபிமொழி தொகுப்புல இந்த செய்தி இடம்பெறுது. خير نساء العالمين أربعة. அகிலத்து பெண்களிலேயே 4 பெண்கள் சிறந்தவர்கள். நபி அவர்கள் தனது உம்மத்து முன்னாடி உம்மத்து அப்படின்னு பிரிக்கல. அகிலத்து பெண்களிலேயே 4 பெண்கள் சிறந்தவர்கள். சிறந்தவர்கள் என்றால் எல்லா வகையிலும், ஈமானிலே சிறந்தவர்கள், தக்வாவிலே சிறந்தவர்கள், அமலில் சிறந்தவர்கள், எல்லா விஷயங்களிலும் சிறந்தவர்கள். அல்லாஹ்விடத்திலே உயர் பதவிகளையும் கண்ணியத்தையும் அடைவதிலும் அவர்கள் நம்மளை விடலாம் சிறந்தவர்கள். அந்த 4 பெண்கள் யாருன்னு சொன்னா நபி அவர்கள் சொல்றாங்க, மரியம் பின்த் இம்ரான். ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம், இம்ரானின் மகளான மரியம் அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு கூட இரவு தொழுகையில மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக வசனங்கள் எல்லாம் ஓதப்பட்டது. அவர்களுடைய அந்த வளர்ப்பு, அவர்களுடைய அந்த உருவாக்கம், அல்லாஹ் அவர்களுக்கு அளித்திருக்கிற அந்த உயர்வு, மேன்மை, இதெல்லாம் திருக்குரான்ல இன்னைக்கு ஓதப்பட்டுச்சு. 2வது ஆசியா பின்து முஸாஹிம், அதாவது ஃபிரௌனின் மனைவியான ஆசியா பின்து முஸாஹிம், இவர்கள் சிறந்தவர்கள்.
மூணாவதா ஹதீஜத் பின்து ஹுவைலித். நாலாவதாக ஃபாத்திமா பின்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறுதியாக தனது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அகிலத்து பெண்களிலே 4 பெண்கள் சிறந்தவங்கன்னா அப்படின்னா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தை இந்த ஆதாரத்திலிருந்து நாம புரிஞ்சுக்கலாம். இன்னும் இது போன்ற நிறைய ஆதாரங்களையும் சிறப்புகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபாத்திமா பத்அத்தும் மின்னி, ஃபாத்திமா எனது சதை துண்டுகளில் ஒன்று, எனது சதையிலே ஒரு துண்டு. யார் ஃபாத்திமாவை கோபப்படுத்துறாங்களோ அவர் என்னை கோபப்படுத்துகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இதுவும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொடர்பாக வரக்கூடிய சிறப்பு. அதுபோக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தலைவி, யாருக்கு? சொர்க்கத்து பெண்களுக்கு தலைவி என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பை கூறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் சிறப்பு மிக்க அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொடர்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த முன்னறிவிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, தனது இறுதி காலத்துல அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது 10 நாள் 13 நாள் தொடர்ச்சியாக அவர்கள் பெரும் காய்ச்சலிலே இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் நபி அவர்கள் இந்த செய்தியை சொல்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து அவர்களிடத்திலே ரகசியமாக காதிலே சொல்கிறார், வலா உரானி இல்லா கத் ஹதர அஜலி வஇன்னகி அவ்வலு அஹ்லி லுஹூகம் பி. ஃபாத்திமாவே, எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நோயிலேயே நான் இறந்து விடுவேன். முதல் ஒரு முன்னறிவிப்பு, எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நோயிலேயே நான் பிரிந்து விடுவேன், உலகத்தை விட்டு பிரிஞ்சிருவேன். எப்படி இருக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அந்த பிரிவின் வேதனை, அந்த மரணத்தின் வேதனை. இறை தூதர் இறக்கப் போகிறார் என்றாலே ஒரு முஸ்லிமால தாங்க முடியாது. இதுல அவங்க வாப்பாவா வேற இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வலி, அந்த வேதனை, அந்த பிரிவு, அந்த துக்கம், அந்த சோகம் அவங்களுக்கு நம்மை விட 2 மடங்கு இரட்டிப்பு. அதனால ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பயங்கரமா அழுகுறாங்க. இதை கேட்டோன்னே இந்த பிரிவை நினைச்சு அழுகுறாங்க. அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு நம்முடைய வீட்டில் நடக்கக்கூடிய மரணங்கள் என்பது அது நமக்கு வேதனை. ஆனா அடுத்த வீட்டில் நடக்கிற மரணம் என்பது நமக்கு சாதாரண வேடிக்கை. ஆனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அப்படி இல்லை. இறை தூதர் இறந்திருக்கிறார், தனது தந்தை இறக்கப் போகிறார், இறை தூதர் இறக்கப் போகிறார் என்றதும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால அழுகை கண்ட்ரோல் பண்ண முடியல, பயங்கரமா அழுகிறார். அதைத் தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகளை தேற்றும் வகையிலே, ஆறுதல் படுத்தும் வகையிலே இன்னொரு அறிவிப்பை செய்கிறார்கள், இன்னொரு முன்னறிவிப்பை கொடுக்கிறார். என்ன தெரியுமா? எனக்கு பிறகு என் குடும்பத்தில் நீங்க தான் முதலாவதா என்னை வந்து சந்திக்க போறீங்க. அப்படின்னா என்ன முன்னறிவிப்பு ரசூலுல்லாஹ் தர்றாங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணத்தை பற்றிய முன்னறிவிப்பு. இதுல 2 விஷயம் அடங்கியிருக்கு. ஒண்ணு என்னன்னா, நபி அவர்களுக்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் மரணிப்பார்கள் என்பதும், என்னை வந்து சந்திப்பாய், நபியை எங்க சந்திக்க முடியும்? சொர்க்கத்துலதான் சந்திக்க முடியும். அவங்களுக்கு சொர்க்கம் உறுதியாக இருக்கிறது என்ற முன்னறிவிப்பையும் சேர்த்தே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை கேட்டதும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிரித்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வநிஅம ஸலஃபு அன லகி. ஃபாத்திமாவே, நான் உனக்கு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறேன், நான் உனக்கு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறேன், என்னை நீ பின்பற்று.
என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அதிகப்படியான அறிவுரை ஆலோசனையை தன் மகளுக்கு வழங்குகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும் முன்மாதிரி இல்லை, நமக்கு மட்டும் முன்மாதிரி இல்லை, உலகத்துக்கே என்னது முன்மாதிரி. அந்த மாதிரி ஒரு மனிதர் ஏற்கனவே பிறக்கவும் இல்லை, இனியும் பிறந்து வர போவதும் இல்லை. அப்படிப்பட்ட சிறந்த முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து உடனே இந்த செய்தியை பொறுத்தவரையிலே அன்பிற்குரியவர்களே, இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியம். இதை நபி அவர்கள் வேகமா எல்லோருக்கும் தெரிகிற வகையில சொல்லல. ஆனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆரம்பத்துல அழுதுட்டு பிறகு சிரித்ததையும் மனைவிமார்கள் எல்லாம் பார்த்து என்ன செய்றாங்கன்னா, பிற்காலத்துல நபி அவர்கள் மரணிச்ச பிறகு கேட்கிறாங்க, உங்க வாப்பா உங்ககிட்ட ஆரம்பத்துல ஒரு செய்தியை சொல்லும் போது நீங்க அழுதீங்க, பிறகு கொஞ்ச நேரத்திலேயே சிரிச்சிங்களே, அதுக்கு என்ன காரணம், அப்படி என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? அப்பதான் இந்த செய்தியை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார். ரகசியத்தை எப்படி பாதுகாத்திருக்காங்க பாருங்க. உண்மையில் ரகசியத்தை பாதுகாக்கிறதுல சஹாபாக்கள் எல்லாம் ரொம்ப சிறந்தவர்கள். ரகசியத்தை பாதுகாக்கணும் தான், அது அமானிதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஒரு மனிதர் ஒரு இடத்துல ஒரு செய்தியை சொல்லிவிட்டு இந்த பக்கமும் திரும்பி பார்க்கிறார், யாராவது இருக்காங்களா, யாராவது கேட்கிறாங்களா அப்படின்னு. அப்படி இருந்தாலே அந்த செய்தியை பிறரிடம் சொல்லக்கூடாது. இதுல ஒருவர் இந்த செய்தியை பிறருக்கு நீ சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அதை ஒப்படைக்கின்றார் என்றால் அதை கூடுதல் கவனம் எடுத்து பாதுகாக்கிற கடமை பொறுப்பு ஒரு முஸ்லீமுக்கு இருக்கு. ரகசியத்தை அந்த அளவுக்கு பாதுகாக்கணும். இது நபி அவர்கள் ரகசியமா சொன்னது விஷயம்தான். எப்படி சில விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு நபி அவர்கள் சொன்னாங்களோ அந்த மாதிரி சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான். இருப்பினும் மரணத்திற்கு பிறகு அதுல ஒரு நன்மை இருந்ததுனால ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை தன் மனைவி, அதாவது நபி அவர்களுடைய மனைவிமார்கள்ட்ட என்ன செஞ்சாங்க, பகிர்ந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அவர்கள் சந்தோஷப்படுறாங்க, மகிழ்ச்சி படுறாங்க. ஏன், எதனால? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பார்ப்போம், சந்திப்போம் என்ற அந்த ஒரு வார்த்தை. அப்படின்னா உண்மையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் நேசித்திருக்கிறார்கள், பின்பற்றி இருக்கிறார்கள் என்று இதெல்லாம் நாம பார்க்கலாம். அன்பிற்குரியவர்கள், இப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த செய்தியை முழுமையா நமக்கு என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்து அன்பிற்குரியவர்களே, நபித்தோழர்கள்ல முக்கியமான இரண்டு நபித்தோழர், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்தும் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்பு பாருங்க. புகாரியில இடம்பெறக்கூடிய செய்தி, ஒரு முறை உஹது மலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய 4 நபித்தோழர்களும் ஏறுறாங்க. உடனே அந்த மலை என்ன செய்யுது, அசைது, குதிக்கிறது. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய அந்த விரிவுரை நூல்ல எழுதுறாங்க, ஏன் அந்த மலை குதித்தது, ஏன் அந்த மலை அசைந்தது என்றால், தன் மீது இத்தனை நல்லவர்களை நான் சுமந்திருக்கிறேனே என்ற அந்த மகிழ்ச்சியில், சந்தோஷத்தில், ஆனந்த அந்த பெருக்கில் அது என்ன செஞ்சது, தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் அசைந்தது என்று குறிப்பிடுகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உணர்வை நபிக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். மலைகள் கூட நபியை நேசித்தது. மனிதர்கள் மட்டுமல்ல, மனிதர்களை தாண்டி எல்லா பொருள்களும், விலங்குகள், எல்லா பொருட்களும் நபியை நேசித்தது. ஒரு ஹதீஸ்ல நபி அவர்கள்
நேரடியாக இதை சொல்லவே செஞ்சாங்க. முஸ்னத் அகமதுல வரக்கூடிய செய்தி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, அந்த படைப்பு நான் நபி என்று தெரியாமல் இல்லை, என்னை நபி என்று அது விளங்கி வைத்திருக்கிறது என்று குறிப்பிட்டார்கள். அந்த அடிப்படையில் உஹது மலை என்ன செய்யுது? குதிக்குது. உடனே நபி அவர்கள் காலால அதை உதச்சி, உஹதே அசையாமல் இரு, உஹதே அசையாமல் இரு, உனது அன்பு எனக்கு புரிகிறது, உனது அன்பு எனக்கு புரிகிறது என்று தனது காலால் தட்டி கொடுத்தார்கள். உடனே அந்த மலை அசைவதை நிறுத்திவிட்டது, அசைப்பதை நிறுத்திவிட்டது. பிறகு நபி அவர்கள் சொன்ன செய்தி தான் முன்னறிவிப்பு. என்ன? ஃபமா அலைக இல்ல நபியுன் வ சித்திகுன் வ ஷஹீதான். உன் மீது ஒரு நபியும் ஒரு சித்திக் உண்மையாளரும் வ ஷஹீதானி, இரண்டு உயிர் தியாகிகளும் இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னறிவிப்பு செய்கிறாங்க. நபின்னா யாருன்னு தெரியும். ரெண்டாவது சித்திக் அப்படின்னா யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் இந்த பேர் அவங்களுக்கு வந்துச்சு? மேராஜ் பயணத்துக்கு பிறகு அந்த பயணத்தை பலரும் என்ன செஞ்சாங்க? ஏற்க நம்ப மறுத்தாங்க, யோசிச்சாங்க. முதல்ல உண்மைப்படுத்தினதே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் இந்த பேர் அவங்களுக்கு வந்துச்சு. பேரை கூட ரசூலுல்லாஹ் சொன்னாம அவங்களுடைய தன்மையை சொல்றாங்க. பிறகு அது எவ்வளவு பெரிய உயர்வு! தன்மை வெளிப்படுகின்ற அளவுக்கு அவங்க நடந்திருக்கிறாங்க. அடுத்து ஷஹீதானி, இரண்டு உயிர் தியாகிகள் இருக்கிறார்கள். ஒன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மற்றொன்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இருவரும் என்ன செய்யப்பட்டாங்க? கொல்லப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாக்கப்பட்டார்கள். இருவரும் போரிலே சென்று கொல்லப்படவில்லை. உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிது நபவியில, பள்ளிவாசல்ல சுபுஹ் தொழுகை வைக்கும் போது, இமாமத்தா நின்று சுபுஹ் தொழுகை வைக்கும் போது கொல்லப்படுறாங்க. யோசிச்சு பாருங்க அந்த இடத்தை. எப்பேற்பட்ட அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நீதமான, அநியாயம் இல்லாத, நிம்மதியான, பாதுகாப்பான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிற நிலையில, சூழல்ல மஸ்ஜிது நபவியில வச்சு அவங்க என்ன செய்யப்படுறாங்க? கொல்லப்படுகிறார்கள். ஃபைரூஸ் இப்னு முல்ஜிம், ஃபைரூஸ் இப்னு முல்ஜிம் என்ற மஜூசியால், நெருப்பு வணங்கியால் அவர்கள் குத்தப்படுறாங்க. இவன் யார்? முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை. அவன் என்ன செய்கிறான்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குத்துகின்றான். முதல் சஃப்ல இருந்த ஒரு 4-5 பேருக்கு குத்து. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட முதல் சஃபில இருந்த ஒரு 4-5 பேருக்கு என்ன செய்யுது? குத்து விடுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு 3 நபித்தோழர்கள் என்ன செய்றாங்க? இறந்து போறாங்க. மீதி 3 பேர் காயமுறுகிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்துப்பட்டு கிட்டத்தட்ட குற்றுயிரும் கொலையுரிமா 3 நாள் இருந்தாங்க. 3 நாள் இருந்து அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க? மரணிக்கின்றார்கள். அவர்களுக்கு பால் கொடுக்கப்படுகிறது, பழச்சாறு கொடுக்கப்படுகிறது. அதை கொடுத்தா வயிற்று வழியா, குடல் வழியா என்ன செய்யுது? வெளியே வருது. அப்ப இதுக்கு மேல மருத்துவம் செய்து எதுவும் பிரயோஜனம் இல்லை என்ற அடிப்படையில இறுதியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாகுறாங்க. அன்பிற்குரியவர்களே, அப்படி மௌத்தாகிறதுக்கு முன்னாடி சுப்ஹானல்லாஹ் அவர்கள் கேட்ட ஒரு வார்த்தை நமக்கு மிகப்பெரிய படிப்பினையாக இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் எல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னை குத்தியது யார்? என்னை குத்தியது யாரு அப்படின்னு கேட்டாங்க. ஃபைரூஸ் இப்னு முல்ஜிம் என்ற மஜூசி தான் உங்களை குத்தியது என்று சொன்னதும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஏனென்றால் என்னை ஒரு முஸ்லிம் கொன்று விடவில்லை. ஒரு முஸ்லிம் என்னை கொல்லாததால் எனது ஆட்சி சிறந்த ஆட்சியாக இருக்கிறது என்று இதன் மூலம் நான் நம்புகிறேன்.
அதற்கு அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு இறுதியாக சொன்னார்கள், இந்த ஃபைரூஸ் இப்னு முல்ஜிம் இவனுக்காக நான் ஒரு நல்லதை நாடி வைத்திருந்தேன், ஆனால் அவன் இப்படி செய்துவிட்டான் என்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்திலே குறிப்பிட்டார்கள் என்ற தகவலை நாம் அவங்களுடைய வரலாற்று செய்தியிலே பார்க்கிறோம். இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, நேற்று நான் சொன்னானா இல்லையா, அதாவது ஒரு முஸ்லிம் காரணமே இல்லாம வஞ்சித்து பிறரால் ஏமாற்றி கொல்லப்பட்டு விட்டால் அது என்ன, அவர்களுக்கு ஷஹீத். அது முஸ்லிமா இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாதவங்களா இருக்கட்டும், யாரு கொண்டாலும் காரணமே இல்லாமல் கொல்லப்பட்டுட்டா அவங்களுக்கு அது ஷஹீத் என்ற முன்னறிவிப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில சொல்வதை நாம் பார்க்கிறோம். அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் என்ன செய்யப்பட்டாங்க, கொல்லப்பட்டார்கள். ஒரு ஆட்சி தலைவர், ஜனாதிபதி, அவங்க கொல்லப்படுறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களும் ஜனாதிபதியா இருக்கும்போது தான் கொல்லப்பட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் 12 வருஷம் ஆட்சி பண்ணாங்க. அவங்களுடைய ஆட்சியில ஹவாரிஜிகள் என்ற ஒரு வழிகெட்ட பிரிவினர் உருவானார்கள். இவங்க தான் இந்த கொலைக்கு காரணம். இவங்க ஒரு 2000 பேர் அல்லது 2500 பேர் இருப்பாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே வைத்து அவர்களை முற்றுகையிட்டு கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க. ஏன் கொல்ல முனைந்தார்கள் அப்படின்னா, அவங்க சில தப்பான பொருந்தாத மனோ இச்சையின் அடிப்படையில் எடுத்த சில குற்றச்சாட்டுகள். என்ன குற்றச்சாட்டு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீதமாக ஆட்சி செய்யவில்லை, அதுபோக பொறுப்பிலே தன்னுடைய சொந்தக்காரர்களை எல்லாம் அவர் முன்னிறுத்துகிறார். அதே மாதிரி பொறுப்புல இருக்கிறவங்க யாராவது தப்பு செஞ்சா அவங்கள பதவியிலிருந்து இறக்க மாட்டாரு. அதே மாதிரி செல்வங்களை பங்கிடுற சமயத்துல சரியா நீதமா இருக்க மாட்டாரு. இப்படி எல்லாம் அவங்களுடைய மனோ இச்சையின்படி சில குற்றச்சாட்டுகளை வைத்து அவர்கள் பதவியிலிருந்து இறங்க வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் அவர்களை கொள்ளுவோம் அப்படின்னு நிற்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பாடம் கற்ற ஒரு சஹாபி, இந்த உலகத்திலேயே தக்வாவில் சிறந்தவர், ஈமானிலே சிறந்தவர், அமல்களிலே சிறந்தவர், அவர் இது போன்று நடப்பாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வேணும்னே ஹவாரிஜிகள் இட்டு கட்டி சொன்னது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த அந்த விஷயங்கள் எல்லாம் தவறே இல்லை. இன்னும் சொல்ல போனா, அதாவது சொந்தக்காரர்களை எல்லாம் அவர் பொறுப்பிலே வைத்தது உண்மை. ஆனால் தகுதியை இல்லாதவரை வைக்கலையே. யாருக்கு அந்த தகுதி இருக்கிறதோ அவர்களைத்தான் அவர்கள் முன்னிறுத்தினார்கள். அது சில நன்மைகளுக்காக என்ன செய்யலாம், இருந்திருக்கலாம். ஆனால் அதை ஒரு பெருசா பூதாகரமா ஆக்கி அதுக்குன்னு மக்களை பொறுப்பை சேர்த்துட்டாங்க. அப்படி சேர்ந்தவங்க 2500 பேர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வீட்டிலே வைத்து முற்றுகையிட்டு அவங்கள கொல்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிலே குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார்கள். இறுதி நேரத்தில், அந்த நேரத்தில் வச்சு கொல்றாங்க. மற்ற சஹாபாக்கள் எல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்டார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்க மட்டும் பர்மிஷன் கொடுங்க, உங்களுடைய வீட்டை சுற்றி முற்றுகையிட்டு இருக்கக்கூடிய இந்த கலகக்காரர்களை நாங்கள் அடித்து விரட்டுகிறோம், இவர்களை நாங்கள் அடக்குகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு சொன்ன வார்த்தை, வேணாம், எனக்காக முஸ்லிம்களுடைய ரத்தம் சிந்த வேணாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் கொல்லப்படுவேன்னு, அதனால நீங்க யாரும் என்ன செய்ய வேண்டாம், எனக்கு பாதுகாப்புக்கு வர வேண்டாம், சண்டை போட வர வேண்டாம் என்று மற்ற முஸ்லிம்களை தடுத்ததால் யாரும் அங்கே போகவில்லை. இறுதியாக இந்த கலகக்காரர்கள் எல்லோரும் சேர்ந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்கிறார்கள். இதன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த முன்னறிவிப்பு நிறைவேறியது என்பதை நாம் பார்க்கிறோம்.
அன்பிற்குரியவர்களே, நேற்று சொன்ன செய்தியில கூட சிலர் வித்தியாசமா நினைச்சுக்கிட்டாங்க. அதாவது உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அடிமை என்ன செய்றாங்க, கொல்றாங்க. ஏன் அந்த அடிமை கொல்லணும், அந்த அளவுக்கு அவங்க மோசமா நடந்தாங்களா என்று உங்கள சிலர் நினைக்கலாம். அன்பிற்குரியவர்களே, அப்படி அல்ல. ஒரு சஹாபி என்பவர்கள் அவங்க எல்லா முறையிலும் சரியாத்தான் இருந்திருப்பாங்க. இருப்பினும் அல்லாஹ் அவர்களுக்கு ஷஹாதத்தை கொடுக்க நாடி அல்லாஹ் அவர்களுக்கு ஷஹாதத்தை கொடுக்க நாடி இருந்ததால் இது போன்று நடந்திருக்கிறது. அப்படின்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கெட்டவரா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கெட்டவரா? அவங்கள மக்கள் கொல்லத்தானே செஞ்சாங்க. அப்படி அல்ல. ஷஹாதத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாடி இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை முன்னறிவிப்பாக செய்தார்கள். அது அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலிருந்து அவர்கள் பெற்று சொன்ன அந்த முன்னறிவிப்புகள் என்பது ஏராளம் இருக்கிறது. நிறைய பாருங்க, சஹாபாக்களுடைய மரணங்களை பற்றி தான் என்ன செய்றாங்க, முன்னறிவிப்புகள் சொல்றாங்க. இன்னும் சில அது மாதிரி நபித்தோழர்களுடைய மரணங்களை பற்றி முன்னறிவிப்பு நபி அவர்கள் செய்துள்ளார்கள். இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய தினத்திலே தெரிந்து அதில் இருக்கக்கூடிய பாடத்தையும் படிப்பினையும் பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.